அந்த திரளான கூட்டம், இயேசு கடந்து போகிற இடத்துல திரளான கூட்டம் உண்டு, அநேக ஜனங்கள் போகிறாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, அந்த கூட்டத்தின் மத்தியிலும் பர்த்திமாய் குருடனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில எந்த சத்தத்துல இத்தனை பேர் கூப்பிடுகிறாங்க, இத்தனை பேர் ஆராதிக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் நோக்கி பார்க்கிறாங்க, என் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரான்னு ஒரு வேளை எனக்கு கேள்வி இருக்கலாம். நோ பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய ஹல்லேலூயா அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய சத்தத்தை அனு நிமிஷமும் ஹல்லேலூயா அவர் உணர்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகி போகவில்லை, கிரியை செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. எனக்கு ரட்சிப்பு ஒருவரிடமா தான் இருக்குது, இயேசுவிடம் இருக்கிறது. நமக்குரிய ரட்சிப்பு இயேசுவிடம் இருக்கிறது. இயேசப்பாட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாய் அவர் நமக்காக மனம் இறங்குகிற நல்ல அன்பின் தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.